வணக்கம். நம்ம ஆராபேசி குரூப் நம்பர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், அதனால தான் வீடியோ போட முடியல. லாங் டிஸ்டன்ஸ் போக எப்போவுமே ஓல்டு பேர்டு வச்சு ஓட்டினா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேர்டு போன வருஷம் நம்ம கிளப்பில் 8th பிளேஸ்மெண்ட் இந்த பேர்டு 1000 கிலோமீட்டரில் எல்லா ரேஸும் பறந்துருக்கு. இந்த வருஷமும் அதேமாதிரி எல்லா ரேஸும் பறந்துருக்கு. நேற்று நடந்த ரேஸில் 750 செகண்ட் ப்ரைஸ். காலையில் 7 மணிக்கு வந்துச்சு. இது ஃபீமேல் தான். அது ரிங்ஸை பாருங்கள், ஃப்ரண்டில் கண்டிஷனாக வந்துருக்கு. ஓல்டு பேர்டுக்கும் யங் பேர்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, யங் பேர்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆக டைம் எடுக்கும். ஓல்டு பேர்டு அப்படி இல்லை, அதுக்கு பறந்த அனுபவங்களும் இருக்கும். இன்னொன்று அதோட உடல் கண்டிஷன், அதோட உடல் வலுவு அதிகமாகிடும். அதெல்லாம் நல்ல பிளட் லைன் புறாக்கள், நல்ல புறாக்கள் நீங்கள் ஓட்டமிச்சில் ஐசன் பாருங்கள். மைசன் எப்படி பாருங்கள். இது 3வது வருஷம் பறந்துட்டுருக்கு. முதல் வருஷம் யங் பேர்டில் 300 போட்டு நிப்பாட்டிருந்தது. அப்போ சின்ன புறா 3 கிளிப்பட்டா. 2வது வருஷம் 1000 கிலோமீட்டர் போட்டு பறந்து கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணிடுது. இது 3வது வருஷம் பறக்குது. எல்லா ரேஸும் பறக்கும், கரெக்டான டைமிங்கில் வரும், எல்லா டைமிங்கில் வந்துடும். 750 செகண்ட் அடிச்சிருக்கு. திருமிச்சிட்டில் ஓப்பனில் 4th பிளேஸ். இந்த வருஷம் 1000த்துக்கும் வின் பண்ண வச்சுருக்கு. இந்த புறா நம்ம லாப்ட்டுக்கு இப்போ பார்க்க போகிற புறா நம்ம லாப்ட்டுக்கு 2வது வந்த புறா. இதுவும் யங் பேர்டு. இது எல்லா ரேஸ் அட்டன் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல பிளட் லைன் பேர்டு. நல்ல லைன் தெரியல, மறந்து எனக்கு கொஞ்சம் ரெக்க வெள்ளை இருக்கிற புறாக்கள் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா ரெக்க வெள்ளை இருக்கிற புறாக்கள்கிட்ட ஸ்பீடு இருக்கும், ஆனால் வயிறில் கொஞ்சம் அடிபடும். ஆனால் அந்த அடிபடாத மாதிரி புறாக்கள் நம்ம ப்ரீட் பண்ணி உருவாக்கி ரேஸ் அட்டம்ஸில் ரொம்ப ஸ்பீடு இருக்கும் நம்மளுக்கு. இது எல்லா ரேஸும் பறந்துருக்கு இந்த புறா. நல்ல ஒரு உடல் திறனான புறா இருக்கணும். லாங் டிஸ்டன்ஸ் போக புறாக்கள் இருக்கிற நல்ல உடல் திறன், நல்ல வலுவு, உடல் டைட்டு அப்படி நல்லா இருக்கும் புறாக்கள். அப்போ தான் அந்த புறாக்கள் டயர்டாகாமல் ஒரு குதிரையோட திறன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி புறாக்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பறந்து புறாக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் ரெக்கவர் ஆகிற தன்மை. ஒரு ரேஸ் புறாவோட மெயின் இம்பார்ட்டன்னு சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறது. இப்போ ஏதாவது ஒரு வயிறு வெயிட்டு எங்கேயாவது டிலே ஆகி வந்தாலோ, லேட் ஆகி வந்தாலோ, 4 days 5 days கழிச்சு வந்தாலுமே இது சீக்கிரம் ரெக்கவர் ஆகிற தன்மை இருக்கும் இந்த ப்ராடக்ஷன். இன்னொன்று ஐசைனும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஒரு புறாக்கு ஐசைன் இருக்கணும், நல்ல விங்ஸ் பட்டன் இருக்கணும், நல்ல பாடி ப்ரொஃபைல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். புறா நல்லா பட்டு போல் நைஸாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கட்டும். சாதாரணமாக ஒரு புறாக்கள் குறைஞ்சது யங் பேர்டில் 1000 கிலோமீட்டர் பறக்கிற மாதிரி புறாக்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரேஸ் ஓடுறதுக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் புறாக்கள் ஸ்டாப் பண்ணே விடுது. ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேர்டு மட்டும் வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிடலாம். மற்றபடி டிஸ்டன்ஸ் சாதாரண புறாக்கள் குறைஞ்சது 1000 கிலோமீட்டர் பறக்கணும்.